ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கடல் பாசி, கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 300 கிராம் சின்ன வெங்காயம், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 சேர்த்தாலே போதும். இது நல்லா வதங்கட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இல்லை, நான் மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கிடும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்தாலே போதும், நல்லா வெந்துடும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் மட்டனில் இருக்க தண்ணியும் நல்லா இறங்கி வந்துடும். குக்கரை மூடி ஒரு 5 விசில் 6 விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை இது மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். மட்டன் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.